இது உங்க ஹெல்த்தை தான் பாதிக்கும். அதனால எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் மறந்துருங்க. அது எப்படிங்க மறக்க முடியும்? முடியுங்க, நாம நினைச்சா முடியும். படுங்க. டாக்டர் சரி சரி பதறாதீங்க. மாயாவை இப்ப காப்பாத்தியாச்சு. இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க. என்ன சார் நீங்க படிச்சிருக்கீங்களே தவிர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையே உங்களுக்கு? என்னாச்சு டாக்டர்? 4 மாசம் வளர்ந்த கருவை யாராவது அபார்ட் பண்ணுவாங்களா? என்ன சொல்றீங்க? 4 months-ஆ? ஆமா சார், 4 மாச கருவை தான் உங்க வைஃப் அபார்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் 1 மாசம் கழிச்சு அவங்க பண்ணிருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். இப்பவே கிரிட்டிக்கல் தான். லக்கிலி அவங்க பொழைச்சிட்டாங்க. அவங்க உடம்பு வேற ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி டிஎன்சி பண்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? சாரி, டிஎன்சி நடந்தது எனக்கு தெரியாது. வாட்? தெரியாதா? அப்போ அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா? என்ன சொல்றீங்க சார்? எனக்கு எதுவுமே தெரியாது டாக்டர். குழந்தை கண்டிப்பா வேணும் தான் நான் அவகிட்ட சொன்னேன். ஆனா அவதான் கெரியர் அது இதுன்னு சொல்லி என்னை யாருக்கும் தெரியாம அபார்ட் பண்ணிட்டா. என்ன சார், உயிரை விடவா கரியர் முக்கியம்? கரெக்ட் தான் டாக்டர். ஐம் சாரி டாக்டர். இப்ப உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நவ் ஷீ இஸ் ஓகே. டாக்டர், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. இப்ப சொன்னீங்கல்ல என் ஒய்ஃப் அபார்ட் பண்ணது 4 months சைல்டுன்னு. அத வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஏன் சொல்லக்கூடாது? அதுதானே உண்மை. டாக்டர், எங்களுக்கு கல்யாணமாகியே 2 மாசம் தான் ஆகுது. என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர். அதனால அது வெளியே தெரிஞ்சா தப்பாயிடும். ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அபார்ஷன் பண்ணிருக்காங்க. என்னவோ போங்க. பணம் இருந்துட்டா உங்களெல்லாம் கேட்க ஆளே இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த காலத்து பசங்களை என்ன சொல்றது? தப்புதான் டாக்டர். நானும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். சோ ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நான் எதுவும் சொல்லல. இனிமேலாச்சும் அவங்கள கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜீவா. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டான்னு யோசிக்கலாம். இல்ல வீம்புல இப்படி வேணும்னே பண்ணிட்டான்னு யோசிக்கலாம். ஆனா இப்போ உங்க முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன கேட்டா ஒரு சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு தான் சொல்லுவேன். இப்பதான் எனக்கே அது புரியுது. ஜீவா, என் தங்கச்சி பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா, அத்த, இது உங்க குடும்பத்துக்கு பெரிய லாஸ். நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாப்பிள்ள மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? நேத்து நீங்க பண்ணதான் சரி. இன்னைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்ன உடனே
நாமெல்லாம் இப்படி யோசிக்கிற நிலைமைக்கு ஆயிட்டோம். அவ பண்ணது என்ன சின்ன விஷயமா? இவ ஒருத்தி கௌதமே மனசு மாற தயாரா இருக்கும்போது இவ வேற இப்படி பேசி நல்லா ஏத்தி விடுறாளே. அத்த, உங்க கோவம் எனக்கு புரியுது. நீங்க சொல்றதுல இருக்கிற நியாயம் புரியுது. மாயாவுக்காக நான் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் பத்தாதுன்னு எனக்கே நல்லா தெரியும். என்ன மாப்பிள்ள நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. என்ன ஒண்ணு, எல்லாருக்குமே ஒரே ஒரு வருத்தம் தான். நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய வாரிசை இப்படி இல்லாம பண்ணிட்டாலேங்கிறது தான். வேற என்ன மாப்பிள்ள எங்களுக்கு மாயா மேல கோவம்? உண்மைதான் மாமா. இன்னைக்கு அவளுக்கு ஒண்ணுன்னு உடனே என்னால தாங்கிக்க முடியல. அத எப்படி சொல்லி உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுனே தெரியல. நேத்து அவசரப்பட்டு கை நீட்டி அவளை அடிச்சிருக்க கூடாதுன்னு குற்ற உணர்ச்சியில துடிக்க ஆரம்பிச்சிட்டேன். விடுங்க. திரும்ப திரும்ப ஏன் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஜீவா, உன்னோட ஏமாற்றம் எனக்கு நல்லா புரியுது. என்னை விட பெரிய இழப்பு உனக்குதான். மாயா செஞ்சத நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனா அவளை நீ மன்னிச்சு ஏத்துக்கணும்னு ஒரு அண்ணனா நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்பாடா, கௌதமே இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடுவான் போல இருக்கு. அதுதான் எனக்கும் வேணும். ஹே கௌதம், இந்த பாசம் தான் உனக்கு எதிரி. உன்னை அடக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. ஜீவா, நீ மாயா கிட்ட எதுவுமே பேசல. போய் அவகிட்ட பேச.